இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற தீர்த்தகிரி முருகன் மலையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்து உலகத்திலேயே மிகப்பெரிய 3வது முருகன் சிலை நம்ம வேலூர் தீர்த்தகிரியில் முருகன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த தீர்த்தகிரி மலையை பற்றின தல வரலாறும், அது எங்கே அமைஞ்சிருக்கு, எந்த நேரத்தில் கோயில் நட திறந்திருக்கும், இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் தட்டிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது லாஸ்டில் நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த திருமாலுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. இதனால் திருமகளுடைய திருவருளுடன் அந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் 2 பெண் குழந்தைகளாக வடிவம் எடுத்தது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ஆனந்த கண்ணீர் துளிகளின் வழியாக உருவாகிய அந்த பெண் குழந்தைகளை தங்களின் மகள்களாக ஏற்றுக்கொண்டு அமுதவல்லி, சுந்தரவல்லி என பெயரும் வைத்து சீரும் சிறப்புமாக வளர்த்துட்டு வந்தாங்க. தந்தையுடைய சொல்படி, மந்திர உபதேசத்தின்படி அந்த 2 பெண்களும் முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்து வந்தனர். இந்த தவத்தில் மெச்சி மகிழ்ந்து முருகப்பெருமான் சுந்தரவல்லி, அமுதவல்லி 2 பெண்களின் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என முருகப்பெருமான் அவர்களை நோக்கி கேட்டார். இருவரும் தங்களின் வரத்தை முருகப்பெருமானிடம் தெரிவித்தனர். அப்படி என்ன வரம் கேட்டாங்க அப்படின்னா, முருகப்பெருமானே தங்களின் கணவராக வேண்டி வரம் கேட்டிருக்காங்க. முருகப்பெருமானும் அவர்களுடைய வரத்தை நிறைவேற்றி வரத்தை தந்து அருளினார். அமுதவல்லியை தேவலோகத்தில் பிறக்குமாறும் சுந்தரவல்லி மண்ணுலகில் பிறக்குமாறும் கூறினார். அதன் பிறகு முருகப்பெருமான் சூரபத்மன் சகோதரர்களை சூரசம்ஹாரம் திருப்பரங்குன்றத்தில் செய்து முடித்த பிறகு தேவலோகத்தில் பிறந்த தெய்வயானை என்ற அமுதவல்லியை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார். பிறகு முருகப்பெருமான் தந்த வரத்தின்படி மண்ணுலகில் அவதரித்த சுந்தரவல்லி குகை ஒன்றில் தவம் இருந்தார். அந்த குகை இருக்கிற பகுதியை நம்பிராஜன் என்ற வேடுவத் தலைவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு நெடுங்காலமாக குழந்தை செல்வம் இல்லைன்னு முருகப்பெருமானை வேண்டி தவம் இருந்தான். அதனால நம்ம முருகப்பெருமான் திருமால் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, திருமாலும் அந்த பகுதியில தவம் இருந்த சுந்தரவல்லி ஒரு மானினுடைய வயிற்றுல பிறக்கும்படி செய்தார். மானின் வயிற்றில் மனித உருவில் பிறந்த பெண் குழந்தையை பார்த்துட்டு அந்த மான் மிரண்டு போய் அந்த வள்ளிக்கிழங்கு தோட்டத்திலேயே அந்த குழந்தையை தாய்மான் விட்டு சென்று விட்டது. அந்த சமயத்துல வேட்டைக்கு வந்த வேடுவத் தலைவன் நம்பிராஜன் அந்த குழந்தையை தனக்கு முருகன் தான் தனக்காக கொடுத்ததாக மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தைக்கு வள்ளிக்கிழங்கு தோட்டத்துல பிறந்ததுனால வள்ளி அப்படின்னு பெயர் வச்சு வளர்த்துட்டு வந்தார் நம்பிராஜன். இப்படி சீரும் சிறப்புமாக நம்பிராஜன் வள்ளிமலையில தன் மகளை வளர்த்துட்டு வந்தார். இந்த நியூஸ் தெரிஞ்ச முருகன் சும்மாவா இருப்பாரு? வள்ளிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வேலூர் மாவட்டத்துல இருக்கிற வள்ளிமலையை நோக்கி கிளம்பிட்டாரு. அப்படி கிளம்பி போறப்ப இந்த தீர்த்தகிரி மலையில சிறிது நேரம் இளைப்பாரி முருகப்பெருமான் பாதம் பதித்து சென்றதாக ஆன்மீக வரலாறு சொல்லப்படுது. இந்த மலைப்பகுதிக்கு ஔவையார் வந்தப்பதான் அவர் கூட வார்த்தை விளையாட்டு விளையாட விரும்பி, முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா இல்லை சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டதும் இந்த மலையில தான் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது.
வள்ளியின் மேல் உள்ள காதலால் திருமணம் செய்ய இந்த மலையில் சற்று இளைப்பாறியதால் இந்த கோயில் சன்னதியில முருகப்பெருமான் வள்ளியம்மையும் சம உயரத்தில் காட்சி அருள்கின்றனர். தேவயானை மட்டும் சற்று குறைவான உயரத்தில் காட்சி அருள்கிறார். இந்த மலையில முருகப்பெருமான் தன்னுடைய திருவடிகளை பதித்து கொஞ்சம் இளைப்பாரி இருப்பதால் பக்தர்களுடைய மன கஷ்டங்களும் மனக்கவலைகளும் விலகி முருகப்பெருமானின் அருளால் பக்தர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்போ இந்த மலையில உலகத்திலேயே 3வது பெரிய முருகன் சிலை செஞ்சு அதுக்கு பிரதிஷ்டையும் செஞ்சு கும்பாபிஷேகமும் ஜூன் 8, 2025 செஞ்சிருக்காங்க. 92 அடியில மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிற முருகப்பெருமானை நீங்களும் தரிசனம் செஞ்சுட்டு முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள். இந்த கோயில் வேலூர் மாவட்டம் வெங்கடாபுரம் அடுத்த புதுவசூர் அப்படிங்கிற இடத்துல தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணி சுவாமி மலை 500 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. மலேசியால இருக்கிற 10 மலை முருகன் சிலையை வடிவமைத்த திருவாரூர் ஸ்தபதி தான் இந்த சிலையையும் வடிவமைத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாகும். இந்த கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல இருக்கிற மூலவர் சிலையை கிணறு தோண்டும் போது கண்டெடுத்ததாக சொல்லப்படுது. இங்க கருவறையிலேயே நடராஜர் உற்சவமூர்த்தி சிலையும் இருக்கு. செல்வ விநாயகர், ஸ்ரீனிவாச பெருமாள், சூரிய பகவான், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, சாய்பாபா, பாம்பன் சுவாமிகள், அன்னபூரணி, லக்ஷ்மி, சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்கை மற்றும் சந்திரன் ஆகியோருக்கும் இங்கு துணை சன்னதிகளும் இருக்கு. நவகிரகங்களுக்கும் தனி சன்னதியும் இருக்கு. கோயிலுக்கு 2 பக்கமும் திருமண மண்டபங்கள் இருக்கு. இங்க நிறைய திருமணங்களும் நடக்குது. இங்க திருமணம் செஞ்சு கொண்டா அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் அப்படின்னும் நம்பப்படுது. கோயில் நடை திறக்கும் நேரம் காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், பிற்பகல் 3:30 இரவு 7 மணி வரைக்கும் இருக்கும். கிருத்திகை, சஷ்டி மற்றும் விசேஷ நாட்கள்ல முழுமையாக கோயில் திறந்திருக்கும். காலையில கொஞ்சம் சீக்கிரமா போனா கார்ல போறவங்க மேலேயே போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கார்ல போறவங்க லேட்டா போனா மேல பார்க்கிங் ஏரியா கிடைக்கிறது இல்ல, அதனால மேல போறதுக்கு அலோ பண்றது இல்ல. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போனீங்கன்னா கார் மேல போயிட்டு மேலேயே பார்க்கிங் பண்ணிட்டு முருகனை பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, நடந்து போயிட்டு முருகனை பார்த்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு முருகன் அருளை பெற்று வரலாம். முருகன் அருளை பெற்று சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம். முருகன் அருளை பெற்று நலமோடு வாழ்க. வாழ்க வளமுடன். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.